ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய பேராசிரியர் வந்து ஒரு சின்ன குரூப்காக நீங்க அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். மேடம் பத்தி நான் ஒரே நிமிஷம் ஒரு பிரேக் மட்டும் கொடுத்துடுறேன். அவங்க வந்து ஒரு பெரிய யோகி. ஆஹ் அதுக்கு மேல பெரிய வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 வருஷமா வந்து யோகிக் பிராக்டிஸா இருக்காங்க. விமன் வந்து ஒரு யோகத்துல இருக்கிறது, யோக பயிற்சியிலயோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆஹ் ஏன்னா ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஆஹ் ஆஹ் மத்த விஷயங்களையும் பார்க்கணும், வீட்டு விஷயங்களையும் பார்க்கணும். நம்ம இத வந்து அவங்க ஒரு கெரியரா எடுத்துக்காம அவங்க வந்து ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமா அவங்க வந்து மதுரையில வந்து இனிஷியலா அவங்க ஊர் மதுரையா இருந்தது. இப்ப சென்னைக்கு வந்துட்டாங்க. ஆம், அவங்க வந்து 2004லயே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தாங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய யோகிக் பிராக்டிஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க அதாவது எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. மௌனத்துக்கான கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. ஷி கீப்ஸ் டிராவலிங். நிறைய அஹ், சித்தர்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க அவங்க. வி ஆர் ஆக்சுவலி பிளஸ்ட் டு ஹாவ் ஹர் ஹியர். ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு 30 வருஷம் ஒரு இந்த சித்த விஷயங்கள்ல வேதாந்த விஷயங்கள்ல வந்து அவங்க ஈடுபட்டு இருக்கிறது வந்து நம்மளோட அவங்க வந்து சில விஷயங்களை நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க கத்துக்கிட்டத நமக்கு வந்து சொல்றது வந்து நிறைய விபாசனா பண்ணியிருக்காங்க. ஆம், நிறைய அதாவது சொல்றதுக்கே முடியாது எந்த கைண்ட் ஆஃப் சித்தர் பிராக்டிஸும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்காங்க, அதை பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. இன்ஃபேக்ட் ஷி இஸ் ஒன் ஆஃப் தி சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபசர்ஸ். அண்ட் நிறைய ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இருக்கிற ட்ரஸ்ட்க்கு, அங்க இருக்கிற பயிற்சி மையத்துக்கு எல்லாம் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நம்மளோட ஹம்மேக்கர்ஸ்க்காக அவங்க இந்த ப்ரோக்ராம் பண்றது. வார்ம் வெல்கம் மேடம். நான் இதோட என்னோட இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுக்கிறேன். இனிமே மேம் பேசுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மேம். வெல்கம் மேம். வெல்கம் மேடம், வெல்கம் மேடம். ரொம்ப நன்றி மேடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கங்க, வாழ்க வளமுடன். மேடம் சொன்ன மாதிரி 30 இயர்ஸா இருக்கேன். அதுல ஷைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் நம்புறேன் மேடம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல்ங்கிறத விட என் லைஃப்ல நம்ம எப்படி வாழணுங்கிறது தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும். ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல்ங்கிறது வந்து நம்ம லைஃப் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல்னு நான் நினைக்கிறேன். அதே தான் இத்தனை காலமும் மகான்களோ வேதங்களோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வகையில நான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருந்து குடும்பத்தையும் ரன் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்கு எனக்கு ஸ்பிரிச்சுவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சித்ரா மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இணைப்பில இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை இதுவரையிலும் நடத்தி கொண்டிருக்கும் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கிறேன், சித்தர்களை வணங்கிக் கொள்கிறேன், ஞானிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு பணிவான வணக்கங்கள் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். மேடம் ஒரு 1/2 hour கொடுத்துருக்காங்க. ஒரு 25 minutesல நம்ம இந்த மைண்டை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுல எத்தனை கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்கிட்ட நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல புதிய விஷயம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பழசு, நமக்கு பெரியவங்கள் சொல்லி கொடுத்ததுதான். அதை வந்து மகான்கள் நமக்கு எப்படி சொல்லி இருக்காங்கன்றதே நான் எந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டனோ அதை தான் நம்ம சொல்ல போறோம்.
அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். மனதின் மேன்மை அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த மனதை தாங்கி கொண்டிருக்கிறது நம்ம தான், மனிதன் தான். அப்ப மனிதனை பற்றி இது வரைக்கும் எவ்வளவோ பேரு எப்படி எப்படியோ வர்ணனை பண்ணியிருக்காங்க. ஈஸியா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மனம் பிளஸ் இதன் மனிதன், அவ்வளவுதான். மனதை இதமாக வைத்துக் கொள்பவன். எப்பப்ப வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எப்பொழுதுமே அந்த மனதை இதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் தான் மனிதன்றாங்க. சரி, இதமாக வைத்துக் கொள்ள முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது ரொம்ப டஃப், பேசுறதுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா மனதை இதமாக வைத்துக் கொள்வது என்பது நமக்கு இன்பம் வந்தா வைத்துக் கொள்ளுவோம், துன்பமோ இல்ல நம்ம எதிர்பாராதது நடந்தா அதை வைத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு இந்த ஆன்மீகம் என்ற ஸ்பிரிச்சுவல் என்கிற ஒரு உலகம் உள்ள நுழையுது. மனிதன் கிட்ட நுழையிற இடம் எதுன்னா, மனிதனுக்கு எது செய்ய தெரியல, தெரிஞ்சும் ஏன் செய்ய முடியல, இந்த ரெண்டு இடத்துல ஆன்மீகம் என்ற போர்வையில ஸ்பிரிச்சுவல் என்ற ஒரு பேர்ல உள்ள நுழைகிறது வேதாந்தம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் என்பவன் இயற்கையின் அற்புத திரு உருவம் அப்படிங்கிறார். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆழியாறுல இருந்தாங்க, சமாதி ஆயிருக்காங்க. அவங்க சொல்றது, மனிதன் என்பவன் ஒரு அற்புத திருவடிவம் அப்படிங்கிறார். அவனுக்குள்ள என்ன இருக்கு? மனிதன் என்பவன் ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட பரு உடல் இருக்கு, உயிர் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, மனம் என்பதும் இருக்கு. இது போக மெய்ப்பொருள் என்ற இறை தத்துவம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த 4 தத்துவம்ங்கிறார். மனிதன் உடல் என்ற தத்துவம், உயிர் என்ற தத்துவம், மனம் என்ற தத்துவம், மெய்ப்பொருள் என்ற தத்துவம், 4 தத்துவங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக, தனித்தனியா கிடையாது, ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து கூட்டாக இயங்கும் ஒரு அற்புத திருவடிவம் மனிதன் அப்படின்ட்டார். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த மனதை வைத்துதான் உடலையும் புரிந்து கொள்ள முடியும், உயிரையும் புரிந்து கொள்ள முடியும், மெய்ப்பொருளையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த மனம் என்பது என்ன இருக்குதுன்னா, மீடியேட்டராக இருக்கிறது. அப்ப மனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னில ஒரு சின்ன இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணலாம். அப்படியே நீங்க ஆடியோலயே நீங்க கேளுங்க. ஒரு டெட் பாடி இருக்கு, அதை டச் பண்றோம், அதுக்கு உணர்ச்சி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சரி, இப்ப நாம இருக்கோம் உயிரோட. இப்ப நம்ம கண்களை மூடிக்கிறோம், மனம் எங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிரெயின்ல இருக்கு, ஹார்ட்ல இருக்கு, நுரையீரல்ல இருக்கு, ஏதோ ஒரு பார்ட்டை சொல்லுவாங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம் என்பது உடல் முழுவதும் இருக்கிறது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, இப்போ நீங்க கண்ணை மூடிக்கோங்க, உங்களை ஒரு இடத்துல நம்ம தொடுறோம், காலில் தொடுறோம், உடனே நம்ம சொல்லிடுறோம், நீங்க காலை தொட்டீங்க. கையை தொடுறோம், கையை தொட்ட உடனே நம்ம என்ன சொல்றோம், நீங்க கையை தொட்டீங்க. எது உணர்கிறது? நாங்க தொட்ட இடத்தை நீங்க கண்கள் மூடி யார் தொட்டாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனா தொட்ட இடம் எது என்பதை உங்களால் எப்படி உணர முடிந்தது? ஹார்ட்ல மட்டும்தான் மனம் இருக்கு அப்படின்னா, ஹார்ட்டை தொட்டா மட்டும்தான் நமக்கு தெரியணும், உடம்புல எங்க தொட்டாலும் தெரியக்கூடாது. அப்போ உடல் முழுவதும் மனம் இயங்குகிறது. இது சிம்பிள், இது சயின்ஸ் படி உங்களுக்கு அது மேக்னட்டிசம் பத்தி, பயோமேக்னட்டிசம் பத்தி, இதெல்லாம் பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இது ஒரு சிம்பிளா நம்ம புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப மனம் என்பது எதை சார்ந்ததுன்னா, உயிரை சார்ந்தது. உயிர் இருந்தால் உணர முடியும், அவ்வளவுதான், சிம்பிளா பார்க்கணும். அப்ப இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலை இயக்குவது உயிரின் வேலை. அப்போ பிசிக்கல் பாடி மேடப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பிசிக்கல் பாடி மேடப் ஆஃப் செல்ஸ், இது நல்லா நமக்கு சயின்ஸ் படி நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த செல்களில் அணு அடுக்கு சீர்குலையாமல் அதை பாதுகாப்பது உயிர் ஓட்டம்.
இது நம்ம கொஞ்சம் சிம்பிளாவே பார்க்கலாம். அப்ப இந்த உயிர் ஓட்டம் உடலுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அணு அடுக்குகளை சீர்குலையாமல் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் சக்தி ஓட்டம் உடல் முழுவதும் இருப்பதால் அங்கே எந்த உணர்ச்சியோ உணர்வு நிலையோ உடலில் இருந்தாலும் அதை உடனே உணர்கிறோம். அந்த உணர்வு நிலைக்கு பெயர் தான் மனம். சிம்பிளா பார்த்தோம்னா, கரெக்டா சொல்லணும்னா, உடலை இயக்குவது உயிரின் வேலை. அணு அடுக்கு சீர்குலையாமல் அதனை பாதுகாத்து தடை வரும்பொழுது அதை உணரும் விதமாக மனம் உணர்கிறது. இந்த தடையை நீக்க முயல்வது உயிரின் 2வது வேலை அப்படிங்கிறாங்க. அப்ப உயிராற்றல் இருந்தால்தான் மனம் வேலை செய்யும். உயிராற்றல் இல்லைன்னா மனம் இல்லை. இது பேஸான ஒரு விஷயம். அப்ப மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, உணர்ச்சி நிலையோ உணர்வு நிலையோ இந்த உயிர் எதை உணர்கிறதோ அதை நமக்கு கொண்டு வருது. எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்ப புலன்கள் மூலமாகவும் மூளை செல்கள் மூலமாகவும் அதை விரித்து காட்டுது. இதெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். மூளை புலன்கள்லாம் இந்த மனம் இருக்குதுன்னு காட்டுவதற்காக நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு கருவி, இந்த பிரெயினும் இந்த புலன்களும். அப்ப அந்த 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 வழியாக இந்த உணர்ச்சி நிலை உணர்வு நிலையை இந்த உயிர் சக்தியானது கடத்துகிறது. அது கடத்தும் பொழுது வெளியில வரும்பொழுது இன்பமோ துன்பமோ பேரின்பமோ ஏதோ ஒரு நிலை நமக்கு வருகிறது. இதை உணர்வதுதான் மனம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி இன்னைக்கு இருந்த மனம் தான் எனக்கு இருக்குதா அப்படின்னா, நம்ம முன்னோர்களுடைய எண்ணங்கள் கூட நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர்ல பதிந்து இருப்பதால அவர்களினுடைய வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ்கிறோம்னு இன்னொரு ஞானி சொல்றாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க வாழலங்க, இன்னொருத்தருடைய வாழ்க்கை, உங்க முன்னோர்கள் இறந்து போனவர்களுடைய ஒரு குணாதிசயம் கூட உங்ககிட்ட இருக்கலாம், உங்க டிஎன்ஏல பதிந்து இருக்கலாம். அதை நீங்கள் அந்த நிலையிலே தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்க மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, வேதாத்ரி மகரிஷி, மனம் ஒரு பொக்கிஷம், மனம் ஒரு புதையல், மனதின் மறுமுனை தெய்வம் என்று சொல்றாங்க மகரிஷி. அப்ப மனதின் தன்மை என்ன? ஓஷோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்ப பாருங்க. இதே வேதாத்திரி இன்னொரு கதை சொல்லுவாரு. திடீர்னு ஒருத்தரை பாக்குறீங்க புதுசா, கண்ணை மூடி திரும்பி நீங்க வீட்டுல போய் நினைச்சா அந்த உருவம் உங்ககிட்ட பதிந்து விடுகிறது. எங்கே போய் பதிகிறதுன்னு கேக்குறாரு. ஒரு பசுவை பாக்குறோம், கண்ணை மூடுறோம், இந்த பசு கொசு வடிவில உள்ளே போய் மூளை செல்களில் பதிந்து உங்களுடைய ஜெனட்டிக் சென்டர்ல பதிந்து விடுகிறது. அது உருவம். நீங்க எப்ப நினைத்தாலும் பதிந்த புள்ளியாக உள்ளே பதிந்தது வெளியே மூளை செல்கள் விரித்து காட்டுகிறது. இதை யார் செய்கிறார்கள் உடலுக்குள்ளே இருந்துன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இதற்கு பேர் நம்ம கடவுள்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், நீங்க சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா பயோமேக்னட்டிசம் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க இப்ப புதுசா ஒன்ன பாக்குறீங்க, அது உள்ள போய் பதியுது, மீண்டும் விரித்து காட்டுது நினைச்ச உடனே. அது எப்படி சினிமால காட்டுற மாதிரி வருதே, இது எப்படி, இது எது செய்கிறது என்று நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்னு மகான்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, மனம் என்பது உயிரின் மூலம். அவ்வளவுதான். உயிர் எங்க இருக்கிறதோ அங்க மனம் இயங்குகிறது. அப்ப உயிர்னா என்னன்னு ஒரு ஆன்சர், ஒரு கொஸ்டின் வரும். இது சயின்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா உயிர் துகள்கள்னு மகரிஷி வேதாத்திரி சொல்றாங்க. இந்த சயின்ஸ்குள்ள இப்பத்திக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம மனதை பற்றி பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, ஓஷோ என்ன சொல்றாருன்னா, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும் மனம் என்பறார். மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை புரிந்து வாழும் மனிதனும் இல்லைங்கிறாரு ஓஷோ. மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை புரிந்து வாழும் மனிதனும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப புலன் மூலமாக வரும் காட்சி எது எது உள்ளே இருக்கோ அதை மீண்டும் 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 வெளிக்கொணர்கிறது இந்த மனம். அப்போ உயிராற்றலின் மூலமாக இருக்கிறது. மனதுக்கு மூலம் உயிராற்றல். இந்த உயிராற்றல் உடலில் இருக்கும் பொழுது நாம அனுபவித்தது, அனுபவிக்க போவது, எதிர்பார்ப்பது, எதிர்பாராதது, எது 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 எதெல்லாம் நம் புலன்கள் அனுபவிக்கிறதோ அதையெல்லாம் இந்த மனமானது எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு அப்படின்றார். இதை மகரிஷி சொல்வாங்க, சென்சிங் ஃபீலிங்.
எப்படி தோன்றுது அப்படின்னு யோசிங்க. வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க சென்சிங் ஃபீலிங். இது எப்படி மைண்டுக்கு அது வருது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சயின்ஸ் படி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனம் என்பது, இது சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க மனதை பற்றி, மனம் என்பது துக்கமாக ஒரு வருத்தத்தோடோ கவலையோட இருந்தா ஏற்றுக்கொள்ளுமா. இப்ப நீங்க சைக்காலஜி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற விஷயம், நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் இருக்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க, மனக்குழப்பமா இருக்குங்க, மனம் தெளிவில்லைங்க, எனக்கு மைண்டு சரியில்லைங்கன்ட்டு நம்ம போறோம்னா, அவங்க நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க ஆற்றுப்படுத்துவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. இது இப்படிதாம்மா அப்படிதாங்க, பயம் ஏன் வருது, இதெல்லாம் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுமா மனம். நம்ம எப்போ துக்கமாக இருக்கிறோமோ, வருத்தமாக இருக்கிறோமோ, கவலையாக இருக்கிறோமோ, அப்ப எல்லாம் இன்னொருத்தர் கொடுக்கிற ஆறுதலை ஏற்றுக்கொள்ளும் மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த யார் சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களை சந்தேகப்படும். இது சைக்கலாஜிக்கலாக மைண்டுடைய தன்மை. மனதின் மேன்மை வேறு, மனதின் தன்மை வேறு. மனதின் மேன்மை என்பது ஒன்லி பாசிட்டிவ், மனதின் தன்மை என்பது நெகட்டிவும் சேர்ந்து இருக்கும். இப்ப இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னா, வருத்தம் கவலை இருக்கிறப்ப யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம், நல்லது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் ஓ அப்படியா, என் மேலதான் தப்பா அப்படின்னு பழிய கூட நம்மளே போட்டுப்போம். ஆனா சந்தோஷமா இருக்கும் பொழுது இதே மனம் என்ன பண்ணுமா, யார் நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்மளே நம்ம சந்தோஷமா இருக்கிற போது கூட அடுத்தவர்களை சந்தேகப்படுமா. இதை அண்டர்லைன் பண்ணிக்க சொல்றாங்க சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ். நீங்க எப்ப துக்கமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க எல்லாம் அக்செப்டன்ஸ்க்கு வருவீங்க. நீங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்க கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கை துணை, உங்க குழந்தைகள், உங்க உறவினர்கள், இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. இது இந்த ஆங்கிள் நம்ம யாருமே பார்த்தது கிடையாது. மனம் தான் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், கஷ்டம் துக்கம், எனக்கு வருத்தமா இருக்கு, நான் நினைச்சது நடக்கல, நடந்தா நல்லா இருக்கும், இப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆங்கிள், நம்ம சந்தோஷப்படும் போது சந்தேகப்பட்டு மனதினுடைய தன்மையாக இருக்கிற இந்த நெகட்டிவ பாசிட்டிவ நெகட்டிவாக மாற்றும் வல்லமை இந்த மனிதனுக்கு உண்டு. இத கரெக்டா சொல்றாங்க. இப்போ உயிருக்கும் மனதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, உயிர் இயக்கம் இருக்குது. உயிர் இயக்கம் இருக்கிறதால மனம் என்ற உயிரினுடைய அசைவு நிலையே மனமாக வருது. அப்ப அந்த மனம் என்பதை என்ன செஞ்சா மனதின் மேன்மைக்கு நம்ம போலாம். நம்மளுடைய வகுப்பு இப்படிதான் போகுது. மனதின் தன்மை புரிந்து கொண்டோம். ஏற்கனவே நமக்கு டிஎன்ஏல இருக்கிறது வெளியில வருது. அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்க, உயிர் சக்தியின் வெளிப்பாடே மனம். நம்மளுடைய எண்ணம் சொல் செயலுக்கு பேஸ் எதுனா நம்மளுடைய மைண்ட். நான் இப்ப என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறேன், என்ன செய்யறேன், எண்ணம் சொல் செயலுக்கு அடிப்படையாக விளங்குவது மனம். மனதால் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் உயிர் சக்தியின் வெளிப்பாடாக மனம் இருப்பதால் அது எப்படி இயங்குகிறது என்று சொல்றாங்க. இது அழகா மகரிஷி சொல்றார் வேதாத்திரி. மனதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இருக்குன்றார், 10 படிகள்ங்கிறார். இந்த 10 படிகள்ல தான் மனம் இயங்குகிறதுன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, மனதின் மேன்மை, மனதின் மறுமுனை தெய்வம், மனம் ஒரு பொக்கிஷம், மனம் ஒரு தங்க சுரங்கம், மனம் ஒரு புதையல், இதெல்லாம் சொல்றாரு. எல்லாம் பாசிட்டிவா சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதுக்கு 10 படிகள் உண்டு. என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உணர்ச்சி. உணர்ச்சின்னா பசி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, தேவை. நெக்ஸ்ட் தேவை, பசிக்கணும், சாப்பிடுது, சாப்பாடு வேணும் அப்படின்னு தேவை. தேவைக்கு அடுத்து என்ன பண்றோம், முயற்சி செய்யறோம். அந்த நான் சிம்பிளா உணவை வச்சு சொல்றேன். முயற்சி செய்யறோம். எப்படி செய்யறோம், உணவுக்கு தேவையானது சமைக்கிறதோ வாங்குறதோ செய்யறோம். அப்ப உணர்ச்சி நிலைக்கு எது வேணுமோ, தேவை எதுவோ பார்த்து அதுக்கு முயற்சி செய்யறோம், ஒரு செயல் செய்யறோம். அந்த செயல் செய்து விளைவாக வருகிறது பாருங்க, அந்த உணவு நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவம் செய்கிறோம். அனுபவம் செய்து கொண்டிருக்கும் போது முதல் ஸ்டெப் உணர்ச்சி, 2வது ஸ்டெப் தேவை, 3வது ஸ்டெப் முயற்சி, 4வது ஸ்டெப் செயல், 5வது ஸ்டெப் விளைவு, 6வது ஸ்டெப் அனுபவம். அனுபவம்னா அனுபவித்து கொண்டிருப்பதாக இந்த உணவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது.
சாப்பிட்டு முடிச்ச உடனே 7வது ஸ்டெப் அனுபவம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸோ மைனஸோ எடுக்கிறோம். இதோட 7 ஸ்டெப்போட மனித மனம் நின்று விடுகிறதுன்றாங்க மகான்கள். என்ன சொல்றாங்க? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் இதுல நின்று விடுகிறது. லாஸ்ட் 3 சொல்றாங்க. சிந்தனை, தெளிவு, முடிவு. இந்த 3 ஸ்டெப்புக்கு மனம் வராது. அங்கேயே நம்ம ஏமான்று நின்று விடுகிறோம். அப்ப உணர்ச்சி நிலையில நல்லதோ கெட்டதோ குடும்ப வாழ்க்கையில எது நடந்தாலும் எது தேவைன்னு தெரியாம, முயற்சி செய்ய தெரியாம, என்ன செயல் செய்யறோம் தெரியாம, விளைவை பற்றி தெரியாம, அனுபவம்னு என்னன்னு தெரியாம அப்படியே நின்று விண்டு இந்த 7 ஸ்டெப்புக்குள்ளேயே மனித வாழ்க்கை புரண்டு விடுகிறதுன்றார். லாஸ்டா இருக்கிற 3 தான் சிந்தனை, தெளிவு, முடிவு. இந்த சிந்தனை, தெளிவு, முடிவு வருவதற்குத்தான் இந்த மனதை அறிந்து கொள்ளும் பயிற்சியாக இந்த உயிர் மேல தியானம்ன்றத கொண்டு வந்தாங்க மகான்கள். மந்திரா சாண்டிங்ஸ், கோயிலுக்கு போறது, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போறது, தொழுகை செய்வது, இதெல்லாம் இந்த மனதை அமைதியாக்குவதற்காக இந்த 7 ஸ்டெப்ல நிக்கிற மனதை சிந்தனைக்கும் தெளிவுக்கும் முடிவுக்கும் நல்ல சிந்தனை செய்து இந்த 7 ஸ்டெப்ல என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்வதற்காக கடைசி 3 ஸ்டெப்பு கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு சடங்குகள் எல்லாமே கொடுத்தாங்க. இதைதான் மகரிஷி சொல்றாங்க. அப்ப சயின்ஸ் படி என்ன சொல்றாங்க? இந்த 10 படிகள்ல உணர்ச்சின்ற ஸ்டெப்ல மனசு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நின்னுதுன்னா அதன் பெயர் பீட்டா வேவ்னு சொல்றாங்க. பீட்டா வேவ்னா 14 to 40 சைக்கிள்ஸ் பர் சைக்கிள்ஸ். மனம் அலைச்சூழல் 14 to 40 சைக்கிள்ஸ்ல இயங்குதுன்னா அதுக்கு பெயர் பீட்டா வேவ். விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடுத்து ஆல்பா வேவ்ஸுக்கு என்ன சொல்றாங்க? மன அலைச்சூழல் 13 to 8. இது கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து தீட்டா வேவ்ஸ் சொல்றாங்க 4 to 7. டெல்டா வேவ்ஸ் 1 to 3. அப்ப மனிதன் 14 to 40லயே இயங்குகிறான். பீட்டா அலையிலேயே இயங்கும் பொழுது அவனுக்கு எது வேணும் எது வேண்டான்னு தெரியாம இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு என்ன ஆகுது? இந்த 14 to 40 சைக்கிள்ஸ்ல இந்த மனம் தேவையில்லாமல் இயங்கும் பொழுது அவனுக்கு வருவது அக்ரசிவ்னஸ், பொசசிவ்னஸ். இது 2 வருகிறது. மனதினுடைய மேன்மைக்கு போகாம மனதின் தன்மையாக இருக்கிற நெகட்டிவ்க்கு எப்ப போறானா அவன் 14 to 40க்கு வரும் பொழுது மனிதன் அக்ரசிவ்னஸ் வருது, பொசசிவ்னஸ் வருது. அக்ரசிவ்னஸ்னா தான் தனது, இந்த 2 குணங்களும் அவனுக்கு வருது. இந்த தான் தனது என்ற 2 குணம் அக்ரசிவ்னஸ், பொசசிவ்னஸ் வரும் பொழுது அவனுக்கு ஈகோ வருகிறது, தன்முனைப்பு, நான் தான் எல்லாம் அப்படின்னு வருது. இதுதான் மனதினுடைய தன்மையில் நெகட்டிவாக இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்முனைப்பு, ஈகோ. அவன் உணர்ச்சி நிலையிலே இருக்கும் பொழுது 14 to 40 சைக்கிள்ஸ்ல இருக்கும் பொழுது அவனுக்கு வருகிறது கோபம், பேராசை, கடுப்பற்று, வஞ்சம், இந்த மாதிரி தீய குணங்கள் நிறைய அவனுக்கு வர ஆரம்பிக்குது. தான் தனது என்ற அதிகாரப்பற்று இருக்கும் பொழுது அவனுக்கு வர ஈகோல தன்முனைப்பின் வேதாத்திரி மகரிஷி தன்முனைப்பு என்ற தான் தனது என்ற தாய் தந்தைக்கு பிறந்த 6 குழந்தைகள், தீய குழந்தைகள் தான் அது சொல்வார். பேராசை, சினம், கடும்பற்று, வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சின்வார். இந்த 6 தீய குணங்கள் தான் மனிதனுக்கு அடிப்படையாக வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேத சொல்றாங்கன்னா இந்த மனம் எப்படி வேலை செய்யுதுன்றாங்க. ஒரு நம்மளுடைய உடல் மேடப் ஆஃப் செல்ஸ், பஞ்சபூதத்தின் கூட்டு. இந்த பஞ்சபூதம் எங்கிருந்து வந்ததுன்னா நமக்கு பிரபஞ்சத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. பிரபஞ்சமே நம்மளாக இருக்கிறோம். இது தத்துவப்படி பார்த்தோம்னா இப்படி போயிடலாம். சயின்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம பஞ்சபூத கூட்டு நமக்கு தெரியும். நம்மளுடைய கெட்டி பொருளாக வெளியில இருக்கிற நிலம் நமக்கு சதையாக எலும்பாக இருக்கு. வெளியில நீராக இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிறது நம்ம உடம்புல ரத்த ஓட்டமாக இருக்கிறது. வெளியில காற்றாக இருக்கிறது நம்ம மூச்சாக இருக்கிறோம். வெளியில நெருப்பாக இருக்கிறது நமக்கு உஷ்ணமாக இருக்கிறோம். வெளியில விண்ணாக இருக்கிறது நமக்கு உயிரோட்டமாக இருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தினுடைய கூட்டு மனிதன் சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதத்தின் கூட்டாக மனிதன் இருக்கும் பொழுது இந்த மனம், இந்த அகங்காரம், இந்த ஈகோ, இந்த உணர்ச்சி நிலை 14 to 40 சைக்கிள்ஸ்ல எங்க உட்கார்ந்து இருக்குன்னு பாக்குறாங்க.
எது வழியாக அது வெளியேறுகிறது, உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பை வைத்து இந்த மன சைக்கிள்ஸ், உயிர் சக்தி ஓட்டம் உடல் முழுவதும் மன அலைச்சூழல் ஓடுது. அது எப்படி வெளியிலே வருதுன்னா பிரெயினை பேஸ் பண்ணி வருது. இது என்ன சொல்றாங்க, இறைவனே பரிணாமம் அடைந்த ஒரு கருவி மூளைன்றாங்க. இறைவனே பரிணாமம் அடைந்த ஒரு கருவி மூளை. இந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, எதை எதை பாக்குறோமோ, எதை எதை நினைக்கிறோமோ, எதை எதை ஆசைப்படுறோமோ, மன அலைச்சூழல் எப்படி எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறது. 14 to 40 சைக்கிள்ஸ்ல நம்ம என்ன நினைச்சோமோ அது மூளை அப்படியே காட்டுது. 13 to 8 சைக்கிள்ஸ்ல நம்ம என்ன நினைச்சோமோ அதையும் பதிஞ்சு வைக்கிறது. பார்த்த உடனே உள்ள பதியுது. மகரிஷி இதை அழகா சொல்லுவாங்க, வேதாத்திரி கருமையத்தில் அப்படின்ற ஜெனட்டிக் சென்டரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எது எது உள்ள எத்தனை சைக்கிள்ஸ்ல உள்ள பதிந்து இருக்கோமோ 14 to 40ல இருக்கிறதையும் மூளை விரித்து காட்டுது. 13 to 8ல நம்ம பதிஞ்சு வச்சதையும் எடுத்து காட்டுது. 1 to 3ல பதிஞ்சதையும் எடுத்து காட்டுது. 4 to 7ல இருக்கிறதையும் இறைநிலையாக இருக்கிற அந்த மூளையானது எடுத்து காட்டுகிறது. அப்ப என்ன சொல்றாரு, 14 to 40 சைக்கிள்ஸ்ல பதிந்ததை மூளை விரித்து காட்டுது இல்லையா, அந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ஒண்ணு எடுத்து காட்டக்கூடாது, இல்ல எடுத்து காட்டுனா செயலுக்கு வரக்கூடாது. இந்த தீய எண்ணங்கள் அவ்வளவுதான். அவன் பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு என்ன பண்ணிடுறான், ஐயோ இந்த கண்ணாடி நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் வராரு சபைக்கு. வரும்பொழுது அவர்கிட்ட கிஃப்டா கொடுத்துறான். பலராமன் இந்த கண்ணாடியை தூக்கிக்கிட்டு துவாரகைக்கு வராரு. வரும்போது இந்த கண்ணாடியை பார்த்த நிமிஷம் கிருஷ்ணர் எந்திரிச்சு ஒளிஞ்சு ஓடிடுறாரு. பரன் மேல ஒளிஞ்சிடுறாராம். பலராமருக்கு ஏன் இவன் ஒளியிறான்னு தெரியாம பலராமன் என்ன பண்றாரு, அவருடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு. இங்க பாரு இந்த கண்ணாடி, இது ஆழ் மனசு தெரியும்னு சொல்லி துச்சாதனன் எனக்கு கொடுத்தான், அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, பலராமன் மனைவி என்ன சொல்றாங்க, நீ நின்னுக்க பாரு, உன் மனசுல நான் தான் இருப்பேன், என் உருவம் தெரியும் பாருங்கிறாரு பலராமன். பலராமன் ஒய்ஃப் நிக்கிறாங்க. அந்த கண்ணாடியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய நகைகள் தெரியுது. அவர் சொல்றாரு, நான் உன் மனசுல ஆழ் மனசுல பாத்தியா, நகைகள் தான் வச்சிருக்கேன், மேலோட்டமா தான் நான் தான் உனக்கு கணவன் என் மேல அன்பு இருக்குன்னு சொல்ற போல இருக்குன்றார். அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க நில்லுங்கங்குது. பலராமன் நிக்கிறார். பலராமன் நின்னு பாத்தீங்கன்னா அவர் சாப்பாட்டு பிரியர். பாத்தீங்கன்னா அண்டா அண்டாவா பாயாசம், வடை, இந்த மாதிரி பட்சணங்கள் தெரியுது. அவங்க மனைவி சொல்றாங்க, நானே பரவாயில்ல, நகையை காட்டுச்சு, நீங்க ரொம்ப மோசம், சாப்பாடு பிரியரா இருக்கீங்க, நான் உங்க மனசுல இல்லவே இல்லையான்னு சண்டை போடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணரை தேடுறாங்க. பரன் மேல ஒளிஞ்சிருக்கிறார். அவருக்கு பயம். ஆழ் மனசுல பாமா ருக்மணி 2 பேர்ல யாராச்சும் காட்டிடுச்சுன்னா என்ன பண்ற, ஒருத்தரை காட்டினா இன்னொருத்தர் சண்டை போடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. அவரை இழுத்துட்டு நிக்க வச்சு காட்டுறாங்க. பார்த்தா அங்க சகுனி தெரிகிறார். ஆழ் மனசுல சகுனி தெரிகிறார். கிருஷ்ணருக்கே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா நம்ம ஆழ் மனசுல சகுனி இருக்கிறாரே, இவ்வளவு நாளா நமக்கு தெரியாதே, நம்ம மனைவியை தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உடனே தற்சோதனை பண்றான். என் ஆழ் மனதில் என்ன இருக்கிறது அப்படின்னு கண்ணை மூடி தியானம் பண்றாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஆமா என்னுடைய அன்பு என் மனைவி கிட்ட இருந்தா கூட என்னுடைய ஆழ்மனம், மேல் மனதுல அன்பு இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு, நடு மனதுல என்னுடைய அடுத்த ஃப்ரீக்குவன்சில என்னுடைய மனைவியை நான் வச்சிருக்கேன். ஆனா ஆழ் மனதுல இந்த சகுனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன திட்டம் போடுறான், இவங்களை சகுனியுடைய திட்டத்தை நான் முறியடிக்கணுமே, பாண்டவர்களுக்கு உதவி பண்ணணுமேன்ற ஒரு எண்ணம் மேலோங்கி உள்ளது. அது ஆழ் மனதுல பதிந்து இருக்குது. இதைதான் இந்த கண்ணாடி காட்டுது. எனக்கே ஆழ் மனதுல என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு வெக்கப்பட்டாராம். இது ஒரு புராண கதையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாருமே சொல்றாங்க, மேல் மனம் நினைப்பதை நடுமனம் எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆழ்மனம் என்ன பண்ணும், ஃப்ரீக்குவன்சி உங்ககிட்ட ஆழ்மனதுல புதைந்து இருக்கும். ஒரு ஜட்ஜு கிட்ட போய் ஒரு திருடனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. திருடன் திருநியான்னு கேட்கிறார். அவன் திருநவன் தான். அவன் இல்ல சாமி நான் திருடலைங்கிறான். ஆனா உள் மனசு என்ன சொல்லுது, ஆழ் மனசே நீ திருடின இல்ல அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஆழ்மனம். அப்ப இப்ப நம்ம மேல் மனதுல இருக்கிறோமா, நடுமனதுல இயங்குறோமா, ஆழ் மனதுல இயங்குறோமா, இதேதான் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்வார்.
உயிரின் படர்க்கையே மனம்ன்றார். இந்த உயிர் உடலுக்குள்ள எங்கெங்க ஓடிக்கிட்டு இருக்கோ இந்த உயிர் துகள்கள், அதெல்லாம் அந்த அலையே மனமாக இயங்குகிறது. அப்ப உயிர் ஓட்டம் எங்கெங்கே இருக்கிறதோ அதுவே மனமாக இருப்பதால் உயிரின் படர்க்கணியில் மனம் இயங்குவதை 3ஆக பிரித்து பார்த்தால் மேல் மனம் இல்லைன்னா புறமனம், நடுமனம், ஆழ்மனம் என்று 3 நிலைகளாக பிரித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த 3 நிலைகளில் ஆழ்மனம் கட்டளை இடுவதை நடுமனம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறார். ஆழ்மனம் சொல்லுமா, இங்க போகாத, இந்த இடத்துக்கு போகாத, உனக்கு தீங்கு வரும்னு சொல்லும். நம்ம அதை புறக்கணித்து விட்டு போவோம். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நான் அப்பவே நினைச்சேங்க, ஆழ் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சேன், போவேனான்னு நினைச்சேங்க, ஆனா போனங்க, மாட்டிக்கிட்டேங்கன்னு. அப்ப ஆழ்மனம் சொல்வதை நடுமனம் ஏற்றுக்கொள்ளாது. ஆழ்மனம் 1 to 3 ஃப்ரீக்வன்சில இயங்குது. அப்ப நடுமனம் என்ன பண்ணுது? 13 to 8ல இருந்தா கூட மனதுக்கு ஆராய்ச்சி செய்து அவேர்னஸ் இல்ல அப்படின்னா, கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளாது. இந்த அவேர்னஸ் வருவதற்காகத்தான் பயிற்சி. அந்த பயிற்சி தான் தியானம் என்று சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? மேல் மனம் அது கண்ணா அப்படின்னா 14 to 40 உணர்ச்சி நிலை, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்பதான் என்ன சொல்றாங்க? சோதனை செய்து வெற்றி கொள்ளுங்கள். மனதை அடக்க முடியாது, மனதை அறிய நினைக்கலாம், மனதை அறிந்து பழகி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடக்க நினைத்தால் அலையும். இதையும் மகான்கள் சொல்றாங்க. அடக்க நினைத்தால் அலையும், நீங்கள் அறிய நினைத்தால் அடங்கும். இதுதான் கான்செப்ட். நம்ம அறிய நினைக்கணும், அதுல என்ன இருக்கு, மன அலைச்சூழல்னா என்ன, மனம்னா என்ன, அது உடலுக்குள்ள எப்படி இயங்குது, அது மனமாக வரும்பொழுது நமக்கு எப்படி இன்ப துன்பம் எல்லாம் வருகிறது. இதை வேதாத்ரி ஒரு கவியில கூட கொடுக்குறாருங்க. உணர்ச்சி தேவை 10 படிகள்ல இயங்குகிற மனம் உடல் வரையில் நின்றினால் மனம் என்கிறோம், அது இறைவனை பிரபஞ்சத்தை நினைக்கும் பொழுது அறிவு என்கிறோம் சொல்லி ஒரு கவியில நமக்கு கொடுக்குறாங்க மகரிஷி. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீய எண்ணங்கள் இருக்கும் பொழுது மனிதர் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். இந்த 14 to 40 சைக்கிள்ஸ்லயே மனம் இயங்குச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கவி கொடுக்குறாங்க. சினம் கவலை என்னும் 2ம் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சு ஆகும், உணர்ந்து கொள்கிறோம். மதி நுட்பம் ஆராய்ச்சி செய்து சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கவலை என்பது கொடிய நோய்ங்கிறார். சினம் என்பது ஒழிக்க முடியாதுங்கிறாரு. சினம் என்பதை ஒழிக்கவே முடியாதுன்றாரு மகரிஷி. அது வந்து கொண்டே இருக்கும். ஆனா கவலையை ஒழித்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. ஆசையையும் சீரமைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். இந்த 6 தீய குணங்களுக்கு ஏற்ற நல்ல குணங்களை மகான்கள் நமக்கு கொடுக்குறாங்க. பேராசையை நிறைமனமாகவும் வஞ்சத்தை மன்னிப்பு குணமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். சினத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க. தத்துவப்படி நமக்கு ஆசையை தடைப்படும் பொழுது வரும் ஒரு அலை இயக்கம் தான் கோபம்ங்கிறாங்க. மனதுக்கு ஒரு ஆசைப்படுறோம், அந்த ஆசை தடைபடும் பொழுது தடைபடும் பொருள், அதை தடையை ஏற்படுத்தும் நபர், இந்த 2 விஷயங்களுக்கு இவங்க மேலதான் நமக்கு கோபம் வருங்கிறாங்க. ஆசையை தடை சொல்லும் நபர் மீது இல்ல ஆசைக்கு தடையாக இருக்கிற பொருள் மீது கோபம் வரும். அதைதான் மகான்கள் சொல்லுவாங்க. ஆசை பேராசையாக இருக்கும் பொழுது அது நிராசையாக மாறிடும். நீங்கள் தேவைக்கு ஆசைப்படுங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள் சொல்லுவாங்க. அப்ப பேராசையை நிறைமனமாகவும் இந்த சினம் என்ற தீய குணத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் விட்டு கொடுக்கும் மனம்ன்றாங்க. அதை சொல்லுவாங்க டாலரன்ஸ் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்வார். பொதுவா நம்ம நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற உயிரோட்டத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு மெடிடேஷன் என்பது ஒரு 13 to 80 சைக்கிள்ஸ்லயே நம்ம மனதை இயங்க வைப்பதுதான் மெடிடேஷன். அவ்வளவுதான். தீட்டா வேவ்ஸ் 4 to 7ல இயங்க வைக்கிறது தான் மெடிடேஷன். அவ்வளவுதான். அந்த மெடிடேஷன் என்பது நம்ம துறவு நிலைக்கோ இல்ல குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கோ கிடையவே கிடையாது.
நம்மளுடைய உயிரை அறிந்து கொள்ளணும், நம்ம மனதை வளமாக்கி கொள்ளணும். இதற்காக பயிற்சிகள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனதை வளப்படுத்தாம, மனதின் மேன்மை தெரியாம, மனதோடையே 14 to 40 வாழும் பொழுது கடுமையான மன உளைச்சல், நோய்கள், உடல்ல பாத்தீங்க அப்படின்னா மனம் சார்ந்த நோய்கள் தான் ஃபர்ஸ்ட் மனதுக்கு தான் நோய் வருமா, அப்புறமா தான் உடலுக்கு வருமா. அப்ப உடலுக்கு வரும் பொழுது அது உடல் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப 6 தீய குணங்களுக்கு 6 நல்ல குணங்களை வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. இது நீங்க இன்னொன்னு எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த நல்ல குணங்களுக்கு பிராக்டிஸ் பண்றோம். பேராசை நிறைமனமாகவும், கோபத்தை சகிப்புத்தன்மையாகவும் மாற்றிக்கொள்கிறோம், வஞ்சத்தை மன்னிப்பு குணமாக மாற்றிக்கொள்கிறோம், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக ஆண் பெண் இரு பேருமே மாற்றிக்கொள்கிறோம், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறை மனமாகவும் மாற்றிக்கொள்கிறோம்னே வச்சுக்கோங்களேன். அப்ப மாற்றிக்கொள்ளும் பொழுது சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த நல்ல எண்ணங்களை கொண்டு மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலும் பல நல்ல எண்ணங்களை கொடுக்கும். இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய தாய் தேவகியை சிறைச்சாலையில போட்டுறீங்க, என் மாமா போட்டுறாரு கம்சனு, எங்க அம்மாவுக்கு 7 குழந்தைகள் பிறக்குது, 7 குழந்தைகளும் கொன்னுடுறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு குழந்தை சாகும் பொழுதும் வீரம் பிறந்தது, தியாகம் இருந்துச்சு. அம்மாக்கு வேற வழியில தியாகம் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வீரம் 8வது குழந்தையாக நான் பிறக்கும் பொழுது இந்த குழந்தையை காப்பாற்றியே ஆகணும்னு என் தந்தை கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அவங்க மயங்கிடுறாங்க. அப்ப அந்த வீரம் வந்ததுன்றார், தியாகத்துக்குள்ள வீரம் ஒளிந்திருக்கிறதுன்றாரு. நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப ஒவ்வொரு நம்ம சொல்றோம் 6 நல்ல குணம் 6 தீய குணம்ன்றோம். ஆனா இந்த நல்ல குணங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அதற்குள்ளே ஒளிந்திருக்கிற மற்ற நல்ல குணங்களும் நமக்கு அதாவது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் மாதிரி ஆடி தள்ளுபடி மாதிரி வந்துடும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்கள் வைத்து கொள்ளணும்னு பிராக்டிஸ் பண்ணி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி நம்ம லைஃபை நல்லா கொண்டு போகணும், நம்ம குடும்பத்துல நல்லா வாழணும், உற்றார் உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கணும், அக்செப்டன்ஸ்க்கு வரணும், என்னுடைய தேவை என்னவோ, நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேனோ எனக்கு தேவைதான் கிடைக்கும், அடுத்தவர்களை பற்றி வேற எதுவும் பொறாமைப்படுவதில் கூடாது. இந்த எண்ணங்கள்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது தேவையான நல்ல எண்ணங்களும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள வந்துரும்ன்றார். இதுதான் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை மியூட் பண்ணி நம்மளை கொண்டு போகும் அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல பாதையை நமக்கு உருவாக்கும் அப்படின்றாங்க. இது எங்க லைஃப்ல எல்லாம் ரொம்ப நடக்குது. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மகான்கள் சொல்றது ஒரு வழி. என்ன வழி அப்படின்னா, குடும்பம் என்பது ஒரு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீ உனக்கு எது வேண்டுமோ அது கண்டிப்பாக சேரும். நீ தான் தனது என்ற இந்த தன்முனைப்பு இல்லாம வாழும் பொழுது உனக்கு வேண்டியது வேதாத்திரி மகர்ஷி இதை இன்னும் உயர்வா சொல்லுவாங்க. நீங்கள் எப்பொழுது மைண்டை 14 to 40 கொண்டு வந்துருங்க, மன அலைச்சலை குறைச்சிருங்க, 13 to 8 வாங்க, இல்ல ஆல்பாக்கு வாங்க, இல்லைன்னா தீட்டா வேவ்க்கு 4 to 7 வாங்க. இது வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க வாழ்க்கைக்கு என்ன இரையாக இருக்கிற பிரபஞ்சமே தகுந்த நபர் மூலம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும். இது கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறார். இது எங்க லைஃப்லயும் ரொம்ப நடந்திருக்குங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், மகரிஷி இதெல்லாம் ஒரு அப்நார்மல் அப்படின்னு சொல்வார். உங்களுக்கு இது தானா நடந்தது, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம், இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்களே அப்படின்னு. அதனாலதான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, சிவானந்தர்னு ஒருத்தர் வாழ்ந்தார், உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம், நமக்கு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அவர் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். அவரால் ஆக முடியல. அவர் ரொம்ப வருத்தமா ரிஷிகேஷ்க்கு போறார். ஒரு நண்பரோட போகும் பொழுது அங்க சிவானந்தர் ஆசிரமத்துல போய் அங்க சிவானந்தர் லெசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறார், பகவத்கீதை சாப்டர் 11 எடுத்துட்டு இருக்கிறார். சாப்டர் 11 எடுத்துட்டு இருக்கிறப்ப இவர் உள்ள போய் உட்கார்றாரு ஒரு ஃப்ரெண்டோட. அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு. அப்ப அப்துல் கலாம் சொன்னாராம், இல்லைங்க சாமி, இந்த மாதிரி நான் பைலட் ஆகணும், ஆனா நான் செலக்ட் ஆகல அப்படின்னு போது அவர் உடனே சொன்னாராம், பரவாயில்ல, நீ உனக்கு இதை விட ஏதோ இறைவன் கொடுக்கறதா இருக்குது,
நீ வேற வகையில ஏதாவது முயற்சி பண்ணு. அவர் என்ன சொன்னாராம், இடும்பைக்கு இடும்பை கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு. 11வது சாப்டர் வந்து அர்ஜுனனுக்கு அதை போதிச்சுட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர். அந்த வகுப்பு இவர் நடத்திட்டு இருக்கிறாராம் சிவானந்தர். அப்பதான் அப்துல் கலாம் ஐயா போறாங்க உள்ள. அப்ப இவருக்கு 11வது சாப்டர் நான் அப்புறமா வீட்டுல வந்து கீதையை படிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல நூல் அது, அதை நீங்க படிச்சு பாருங்க. பைபிள், குரான், கீதை இதெல்லாம் விடாதீங்க, அதுல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னார். அவரு ஆடியோ ஒண்ணு நீங்க கேட்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, இடும்பைக்கு இடும்பை கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு எனக்கு சிவானந்தர் சொன்னாரு. நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், நம்மளே துன்பப்படுறோம், இந்த துன்பத்திற்கு எப்படிடா துன்பத்தை நம்ம எப்படிடா கொடுக்கறது அப்படின்னா, அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒண்ணு இல்லைங்க, போனா போகுது, பைலட் ஆகலைன்னா என்ன அப்படின்னு. எது எனக்கு துன்பத்தை கொடுத்ததோ அந்த துன்பம் என்னை விட்டு போகணும் அப்படின்னா ஓகே, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் அந்த எண்ணம் எனக்கு வரல, துன்பத்தை கொடுக்கல. வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் சயின்டிஸ்ட் ஆனேன், உலகம் முழுவதும் நான் பிரபலமானேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது மாதிரி பாத்தீங்கன்னா மகான்கள் எல்லாமே அதே சொல்றாங்க. நீங்க மனதை போட்டு வலுக்கட்டாயமாக இழுக்காதீங்கன்றாங்க. உங்க தேவைக்காக அதை இழுத்தா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய், கிடைக்கலன்னா ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போயிடும், கிடைச்சா சந்தேகப்படும், அவ்வளவுதான். அப்ப எப்பதான் நிம்மதியா இருக்கிறது? அந்த கொஸ்டின் ஒண்ணு வருது பாருங்க, எப்பதான் நம்ம நிம்மதியா இருப்போம்? வேதாத்திரி இதுக்கும் சொல்றாரு, நீங்க தூக்கத்துலதான் நிம்மதியா இருப்பீங்கன்றார். அப்ப கூட உங்களுக்கு கனவு தொல்லையா வருங்கிற. தூக்கத்துல அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க, முழிச்ச உடனே அவேர்னஸோட நல்லது செய்யணும், அவ்வளவுதான். இதுக்குதான் தியானம்ங்கிறாரு அவர். அப்ப நம்மளுடைய மனம் என்பது, மனதின் மேன்மை என்பது எதுல இருக்குதுன்னா நம்மளுடைய சொற்களிலும் செயல்களிலும் எண்ணங்களிலும் இருக்கிறது. இதைதான் திரும்பி சிவானந்தரும் சொல்றார். எண்ணங்கள் என்பது பிரபஞ்சத்தில் மூவிங்ல இருக்குன்றார். எண்ணங்கள் நகர்ந்து ஒரு வேவ் லென்த்தாக, இப்ப வீடியோவா இருந்தா நான் சொல்லலாம், 2 கைகளை நீங்க இப்படி வச்சுக்கோங்க. நம்ம த்ரோபால கையில பிடிப்போம்ல, த்ரோபால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாலை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 2 உள்ளங்கைகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தெரியும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். 2 உள்ளங்கைகளை முன்னாடி நீட்டிக்கங்க, ஒரு பால் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க 2 உள்ளங்கைகளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. 2 உள்ளங்கைகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு வேவ் வரும், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும். இது பிரபஞ்சம் முழுவதும் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. இதுதான் மேக்னெட், மகா நெட் அப்படின்வாங்க. அப்ப இந்த வேவ் லென்த், இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பது பல தாட்ஸ், இது வரைக்கும் வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணங்களை மூவ் பண்ணி கொண்டு இருக்குதுன்றார் சிவானந்தர். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காந்த அலை, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எண்ணங்களையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நெகட்டிவ் எண்ணங்களையும் மூவ் பண்ணி கொண்டே போகிறது. யார் போட்ட எண்ணங்கள் இது அப்படின்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் போட்ட நல்ல எண்ணம், இதுவரைக்கும் வாழ்ந்த தீய மனிதர்கள் போட்ட தீய எண்ணம், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்குன்றார். அவர் இன்னொன்னு சொல்றாருங்க, ஈக்குவேஷன் சொல்றாரு. என்ன ஈக்குவேஷன் சொல்றாருன்னா, நல்ல மனிதர்கள் போட்ட எண்ணங்கள் 80% இருக்கான், தீய எண்ணங்கள் போட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள் 20% தான் இருக்கான். சிவானந்தர் சொல்றார், 80% நல்ல எண்ணம், 20% தீய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. அழகா சொல்றார் சயின்ஸ் படி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா இன்னைக்கு சமுதாயத்திலேயோ மனிதனோ இந்த 20% எண்ணங்கள்ல தான் ஈர்த்துக்கிறான். தன்னை அறியாமையே தன்னுடைய பிரெயின் செல்ஸ் வழியாக, தன்னுடைய தலை உச்சி வழியாக தீட்டா வேவ் இருக்கிற 4 to 7 லெவல்ல இருக்கிற பிரெயின் செல்ஸை 14 to 40 இயக்கிக்கிட்டு 14 to 40 கெட்ட எண்ணங்கள் இருக்கிற அலை இயக்கத்தை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத மூவிங்ல இருக்கிற 14 to 40 சைக்கிள்ஸ்ல போட்ட தீய எண்ணங்களை அவனுக்கு தெரியாமல் ஈர்த்து கொள்கிறான். இவனும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஈர்க்கும் பொழுது ஏற்கனவே இவங்கிட்ட இருக்கிற தீய குணம் வெளியில இருக்கிற தீய குணத்தோட ஜாயின் பண்ணி இந்த மூளை விரித்து காட்டுகிறது, உடனே செயலுக்கு வந்துடும். அப்ப இவனுடைய தாட் என்னவோ
அதற்கேற்ற சொல்லும் செயலும் வருகிறது. 20% நல்ல எண்ணத்தை ஈர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்டே நல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது வெளியில வரும். இதைதான் தியானம் மூலமாக மாத்துறாங்க. பிரெயின் செல்ஸை பழக்கத்தில் இருந்து விளக்கத்திற்கு கொண்டு வாங்க. அப்ப பிரெயின் செல்களை 4 to 7 சைக்கிள்ஸ்லயே இயங்க வைத்துக் கொள்ளுங்க. 4 to 7 தீட்டா வேவ்ஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரெயின் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சத்துல இருந்து நம்ம மனதுக்கு தேவையான 20% இருக்கிற கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு 80% இருக்கிற நல்ல எண்ணங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமையே உங்க மனம் அமைதியாக இருக்கும். 80% நல்ல எண்ணத்தை ஈர்த்து கொள்ளும் ஒரு பயிற்சியை, ஒரு தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்ககிட்ட 14 to 40 எண்ணங்கள் வரலாம், தீய எண்ணம் வரலாம், கண்டிப்பா வரலாம். ஆனால் அது செயலுக்கு வராது. இது ஒரு மனதை பழக்கும் குறுக்கு வழி. கடவுளை அறிய ஒரு குறுக்கு வழி உண்டா? கொஸ்டின் இருக்கு. உண்டு. இதுதான். அப்ப என்ன சொல்றாரு சிவானந்தர்? 80% நல்ல எண்ணத்தை ஈர்த்து கொள்ளும் மனிதனாக வாழுங்கள். இதுக்கு என்ன டெக்னிக், மந்திரமா சொல்லிக்கோங்க, பிரேயரா பண்ணிக்கோங்க, கோயிலுக்கா போய்க்கோங்க, மன அலைச்சூழலை குறைக்கணும், அவ்வளவுதான். தொழுகையா பண்ணிக்கோங்க, சர்ச்சுக்கா போய்க்கோங்க, என்னவோ செய்யுங்க. ஆனா 14 to 40 நில்லுங்க. அங்கேயே நின்னுடாம 14 to 40 இருந்து கீழே இறங்கி மனதை புருவ மத்தியில இருக்கிற 13 to 8 மனச்சூழலுக்காவது வாங்க, ஆக்னாக்கு வாங்க, இல்ல தலை உச்சியில துரியம் என்கிற தீட்டாவை 4 to 7க்காவது வாங்க. அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை ஈர்க்கணும். அப்ப இன்னைக்கு சமுதாயம் பாருங்க, இதுல வேதாத்திரி வரார். பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இந்த 5 நடக்குது சமுதாயத்துல. ஏன் அப்படின்னா 700 கோடி மக்களும் மனம் தூய்மை இல்லாமல் 14 to 40 சைக்கிள்ஸ்ல வாழும் பொழுது இந்த 20% இருக்கிற கெட்ட எண்ணத்தை ஈர்த்து கொள்கிறோம். அப்ப 700 கோடி மக்கள்கிட்டையும் அது பிரதிபலிக்குது. 20% தான் இருக்கு பிரபஞ்சத்துல, அதை ஈர்த்துக்கிறான் மனிதன். 700 கோடி மக்களும் இழுத்து கொள்ளும் பொழுது அது சமுதாயத்தில் 10 பொய் சொல்றவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, திருடுவான். 10 பேர் சேர்ந்து கொலை பண்றவன் என்ன பண்ணுவான்? சூது. 10 முறையற்ற பால் கவர்ச்சியா இருக்கிறவன் பெண்ணை துன்புறுத்துவான். இது நடக்கும், கேங்கா நடக்கும். இதைதான் மகரிஷி வேதாத்திரி சொல்றாரு, மனிதனுடைய தீய எண்ணங்களை இயற்கையில் பூகம்பமாகவும் சுனாமியாகவும் வருகிறது. சமுதாயத்திற்கு கூட மனிதனுடைய மனதில் இருக்கிற தீய எண்ணங்கள் சமுதாய களங்கமாக வரும் அப்படின்னு அவர் முடிக்கிறார். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தீய எண்ணம் பிரபஞ்சம் வரைக்கும் போய் இயற்கையவே மாத்துது அப்படின்னா மனதுக்கு இதனுடைய மேன்மை உண்டா? ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் இருக்கிற எண்ணம், மனம், மன அலைச்சூழல் இயற்கையவே அசைக்குது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. எங்கேயோ மழை பெய்யுதே, இங்க மழை பெய்யலையே கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இன்னும் இல்லப்பா, மனிதன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அலை இயற்கையை அப்படியே புரட்டி போடுது. கடல்ல போய் மழை விழுகுது, எங்க தேவையோ அங்க மழை வரமாட்டேங்குது, கடல் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அதுக்கு வேண்டியது மழை பெய்யணும். இயற்கையில கடல் நீர் ஆவியாகணும், மேகத்துக்கு போகணும், பொழியணும். இதுதான் சயின்ஸ். இதுதான் நடக்குது. அப்போ நம்மளுடைய மனதை நாம சரி செய்யல, மன அலைச்சூழலை குறைத்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லதாக மாற்றிக்கொண்டோம் என்றால் இது சமுதாயத்துக்கும் நன்மையை கொடுக்குது, இயற்கைக்கும் நன்மையை கொடுக்குது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இந்த மனம் என்பது எப்படி இருக்கு, உயிரினுடைய அலை இயக்கமாக இருக்கிறது, இந்த மன அலைச்சூழல் இப்படி இருக்குது, பீட்டா, தீட்டா, ஆல்பா, டெல்டா வேவ்ல இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு மனதை பழக்கதான் முடியுமே தவிர அதை அடக்க முடியாது. இந்த மனதை பழக்குவதற்கு சில பயிற்சிகள் நம்ம செய்ய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் இல்லை, இது உண்மையும் கூட. இதுக்குதான் நிறைய மகான்கள் பிரயத்தனம் படுறாங்க. இதுக்குதான் கிளாஸஸ் நிறைய போகுது. யார் யார் செய்யலாம் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே செய்யலாம். மூச்சு பயிற்சி இருக்கு, எவ்வளவோ வகைகள் இருக்கிறது.
அது வரையில் இந்த மனதின் மேன்மை என்பது அபரிதமான ஆற்றல் கொண்டது. இந்த மனதை வைத்து இறைவன்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இயற்கைனா என்னன்னு அறிந்து கொள்ளலாம். இதுதான் மனதின் மறுமுனை தெய்வம் என்றும், மனம் ஒரு புதையல் என்றும், மனம் ஒரு பொக்கிஷம் என்றும் மகான்கள் கொண்டாடுகிறார்கள். ஓஷோ தான் சொல்லுவாங்க, மனம் என்பது ஒரு கூட்டத்தோடவே இருக்குன்ற. நீங்க யார பாக்குறீங்களோ இந்த மைண்டு வேவு அந்த மைண்டு வேவோட லிங்க் ஆயிடுமா. அங்க இருக்கிற பிளஸையும் எடுத்துக்குமா, மைனஸையும் எடுத்துக்குமா, ரெண்டையுமே எடுத்துட்டு வருங்கிறார். நீங்க ஒரு எங்க போனாலும் யார்கிட்ட என்ன இருக்கோ உங்களுக்கு தெரியாமையே இந்த அலை இயக்கம் அங்க போகும். அங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து உங்களுடைய ஜெனடிக் சென்டர்ல வச்சுக்கோன்றாரு ஒரு விஷயம். அதனாலதான் அந்த காலத்துல வந்து மகான்கள் வந்து யாரையும் பார்க்கவே பயந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்துருமோ, நம்ம மாறிடுவோமோ பயந்து விலகி வாழ்ந்தார்கள். ஆனா குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தோடு இருந்து யோகம் செய்யும் ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொண்டால் நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சிறக்கலாம். இந்த மனதின் மேன்மையை அறிந்து கொண்டு வாழ்வில் இது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்தது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் வந்து தத்துவத்துக்குள்ள போயிடும். இதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த மேடம் சித்ரா மேடம் அவர்களுக்கும் இதுவரையிலும் இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏதாவது டைம் இருந்ததுன்னா கேள்விகள் இருந்தா கேள்வி. தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். மேம் யாராவது क्वेश्चंस ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஒரு few minutes இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆயிடுச்சு டைம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். கொஞ்சம் ஆமா இன்னைக்கு ரொம்ப 1 hour ஆயிடுச்சு மேடம். ஆமா, யாராவது கேட்கணுமா? எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க்? இது கண்டினியூஸ் செஷனா இருக்கும். ஸோ எவ்ரி மண்டேவோ இல்ல என்ன ஃபாலோயிங் வீக்ல எந்த டேஸ்னு we will communicate. கேள்விகள் இருந்தா கூட எழுதி நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கூட கேட்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீக் கூட கிளாஸ். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவன் பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு என்ன பண்ணிடுறான், ஐயோ இந்த கண்ணாடி நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் வராரு சபைக்கு. வரும்பொழுது அவர்கிட்ட கிஃப்டா கொடுத்துடுறான். பலராமன் இந்த கண்ணாடியை தூக்கிக்கிட்டு துவாரகைக்கு வராரு. வரும்போது இந்த கண்ணாடியை பார்த்த நிமிஷம் கிருஷ்ணர் எந்திரிச்சு ஒளிஞ்சு ஓடிடுறாரு. பரன் மேல ஒளிஞ்சிடுறாராம். பலராமருக்கு ஏன் இவன் ஒளியிறான்னு தெரியாம பலராமன் என்ன பண்றாரு, அவருடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு. இங்க பாரு இந்த கண்ணாடி, இது வந்து ஆழ் மனசு தெரியும்னு சொல்லி துச்சாதனன் எனக்கு கொடுத்தான், அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, பலராமன் மனைவி என்ன சொல்றாங்க, நீ நின்னுக்க பாரு, உன் மனசுல நான் தான் இருப்பேன், என் உருவம் தெரியும் பாருங்கிறாரு பலராமன். பலராமன் ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க. அந்த கண்ணாடியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய நகைகள் தெரியுது. அவர் சொல்றாரு, நான் உன் மனசுல ஆழ் மனசுல பாத்தியா, நகைகள் தான் வச்சிருக்க, மேலோட்டமா தான் நான் தான் உனக்கு கணவன் என் மேல அன்பு இருக்குன்னு சொல்ற போல இருக்குன்றார். அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க நில்லுங்கங்குது. பலராமன் நிக்கிறார். பலராமன் நின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சாப்பாட்டு பிரியர். பாத்தீங்கன்னா அண்டா அண்டாவா பாயாசம், வடை, இந்த மாதிரி பட்சணங்கள் தெரியுது. அவங்க மனைவி சொல்றாங்க, நானே பரவாயில்ல, நகையை காட்டுச்சு, நீங்க ரொம்ப மோசம், சாப்பாடு பிரியரா இருக்கீங்க, நான் உங்க மனசுல இல்லவே இல்லையான்னு சண்டை போடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணரை தேடுறாங்க. பரன் மேல ஒளிஞ்சிருக்கிறார். அவருக்கு பயம். ஆழ் மனசுல வந்து பாமா ருக்மணி 2 பேர்ல யாராச்சும் காட்டிடுச்சுன்னா என்ன பண்ற, ஒருத்தரை காட்டினா இன்னொருத்தர் சண்டை போடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. அவரை இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு காட்டுறாங்க. பார்த்தா அங்க சகுனி தெரிகிறார். ஆழ் மனசுல சகுனி தெரிகிறார். கிருஷ்ணருக்கே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா நம்ம ஆழ் மனசுல சகுனி இருக்கிறாரே, இவ்வளவு நாளா நமக்கு தெரியாதே, நம்ம மனைவியை தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உடனே தற்சோதனை பண்றான். என் ஆழ் மனதில் என்ன இருக்கிறது அப்படின்னு கண்ணை மூடி தியானம் பண்றாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஆமா என்னுடைய அன்பு என் மனைவி கிட்ட இருந்தா கூட என்னுடைய ஆழ்மனம், மேல் மனதுல அன்பு இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு, நடு மனதுல என்னுடைய அடுத்த ஃப்ரீக்குவன்சில
என்னுடைய மனைவியை நான் வச்சிருக்கேன். ஆனா ஆழ் மனதுல இந்த சகுனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன திட்டம் போடுறான், இவங்களை வந்து சகுனியுடைய திட்டத்தை நான் முறியடிக்கணுமே, பாண்டவர்களுக்கு உதவி பண்ணணுமேன்ற ஒரு எண்ணம் மேலோங்கி உள்ளது. அது ஆழ் மனதுல பதிந்து இருக்குது. இதைதான் இந்த கண்ணாடி காட்டுது. எனக்கே ஆழ் மனதுல என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு வெக்கப்பட்டாராம். இது ஒரு புராண கதையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாருமே சொல்றாங்க, மேல் மனம் நினைப்பதை நடுமனம் எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆழ்மனம் என்ன பண்ணும், ஃப்ரீக்குவென்சி உங்ககிட்ட ஆழ்மனதுல புதைந்து இருக்கும். ஒரு ஜட்ஜு கிட்ட போய் ஒரு திருடனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. திருடன் திருநியான்னு கேட்கிறார். அவன் திருநவன் தான். அவன் இல்ல சாமி நான் திருடலைங்கிறான். ஆனா உள் மனசு என்ன சொல்லுது, ஆழ் மனசே நீ திருடின இல்ல, நீ திருடின இல்ல அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்குது. அதுதான் ஆழ்மனம். இப்ப நம்ம மேல் மனதுல இருக்கிறோமா, நடுமனதுல இயங்குறோமா, ஆழ் மனதுல இயங்குறோமா? இதைதான் வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்வார். உயிரின் படற்கையே மனம்ன்றார். இந்த உயிர் உடலுக்குள்ள எங்க ஓடிக்கிட்டு இருக்கோ, இந்த உயிர் துகள்கள் அதெல்லாம் அந்த அலையே மனமாக இயங்குகிறது. அப்ப உயிர் ஓட்டம் எங்கெங்கே இருக்கிறதோ அதுவே மனமாக இருப்பதால் உயிரின் படற்கனியில் மனம் இயங்குவதை மூன்றாக பிரித்து பார்த்தால் மேல் மனம் இல்லைன்னா புறமனம், நடுமனம், ஆழ்மனம் என்று 3 நிலைகளாக பிரித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த 3 நிலைகளில் ஆழ்மனம் கட்டளை இடுவதை நடுமனம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறார். ஆழ்மனம் சொல்லுமா, இங்க போகாத, இந்த இடத்துக்கு போகாத, உனக்கு தீங்கு வரும்னு சொல்லும். நம்ம அதை புறக்கணித்து விட்டு போவோம். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நான் அப்பவே நினைச்சேங்க, ஆழ் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சேன், போவேனான்னு நினைச்சேங்க, ஆனா போனங்க மாட்டிக்கிட்டேங்கன்னு. அப்ப ஆழ்மனம் சொல்வதை நடுமனம் ஏற்றுக்கொள்ளாது. ஆழ்மனம் 1 to 3 ஃப்ரீக்வன்சில இயங்குது. அப்ப நடுமனம் என்ன பண்ணுது, 13 to 8ல இருந்தா கூட மனதுக்கு ஆராய்ச்சி செய்து அவேர்னஸ் இல்ல அப்படின்னா, கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளாது. இந்த அவேர்னஸ் வருவதற்காகத்தான் பயிற்சி. அந்த பயிற்சி தான் தியானம் என்று சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, மேல் மனம் அது கண்ணா அப்படின்னா 14 to 40 உணர்ச்சி நிலை, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்பதான் என்ன சொல்றாங்க, சோதனை செய்து வெற்றி கொள்ளுங்கள். மனதை அடக்க முடியாது, மனதை அறிய நினைக்கலாம், மனதை அறிந்து பழகி கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடக்க நினைத்தால் அலையும். இதையும் மகான்கள் சொல்றாங்க, அடக்க நினைத்தால் அலையும், நீங்கள் அறிய நினைத்தால் அடங்கும். இதுதான் கான்செப்ட். நம்ம அறிய நினைக்கணும், அதுல என்ன இருக்கு, மன அலைச்சூழல்னா என்ன, மனம்னா என்ன, அது உடலுக்குள்ள எப்படி இயங்குது, அது மனமாக வரும்பொழுது நமக்கு எப்படி இன்ப துன்பம் எல்லாம் வருகிறது. இதை வேதாத்ரி ஒரு கவியில கூட கொடுக்குறாருங்க. உணர்ச்சி தேவை 10 படிகள்ல இயங்குகிற மனம் உடல் வரையில் நின்றினால் மனம் என்கிறோம், அது இறைவனை பிரபஞ்சத்தை நினைக்கும் பொழுது அறிவு என்கிறோம் சொல்லி ஒரு கவியில நமக்கு கொடுக்குறாங்க மகரிஷி. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீய எண்ணங்கள் இருக்கும் பொழுது மனிதர் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். இந்த 14 to 40 சைக்கிள்ஸ்லயே மனம் இயங்குச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கவி கொடுக்குறாங்க. சினம் கவலை என்னும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சு ஆகும், உணர்ந்து கொள்கிறோம். மதி நுட்பம் ஆராய்ச்சி செய்து சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கவலை என்பது கொடிய நோய்ங்கிறார். சினம் என்பது ஒழிக்க முடியாதுங்கிறாரு. சினம் என்பதை ஒழிக்கவே முடியாதுன்றாரு மகரிஷி. அது வந்து கொண்டே இருக்கும். ஆனா கவலையை ஒழித்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. ஆசையை சீரமைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். இந்த 6 தீய குணங்களுக்கு ஏற்ற நல்ல குணங்களை மகான்கள் நமக்கு கொடுக்குறாங்க. பேராசையை நிறைமனமாகவும் வஞ்சத்தை மன்னிப்பு குணமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள், சினத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். இதுல இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க. தத்துவப்படி நமக்கு ஆசையை தடைப்படும் பொழுது வரும் ஒரு அலை இயக்கம் தான் கோபம்ங்கிறாங்க. மனதுக்கு ஒரு ஆசைப்படுறோம், அந்த ஆசை தடைபடும் பொழுது தடைபடும் பொருள், அதை தடையை ஏற்படுத்தும் நபர், இந்த 2 விஷயங்களுக்கு இவங்க மேலதான் நமக்கு கோபம் வருங்கிறாங்க.
ஆசையை தடை சொல்லும் நபர் மீது இல்ல ஆசைக்கு தடையாக இருக்கிற பொருள் மீது கோபம் வரும். அதைதான் மகான்கள் வந்து சொல்லுவாங்க. ஆசை வந்து பேராசையாக இருக்கும் பொழுது அது நிராசையாக மாறிடும். நீங்கள் தேவைக்கு ஆசைப்படுங்கள், அதற்கு முயற்சி செய்யுங்கள் சொல்லுவாங்க. அப்ப பேராசையை நிறைமனமாகவும் இந்த சினம் என்ற தீய குணத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் விட்டு கொடுக்கும் மனம்ன்றாங்க. அதை வந்து சொல்லுவாங்க டாலரன்ஸ் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சொல்வார். பொதுவா வந்துங்க நம்ம வந்து நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற உயிரோட்டத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு மெடிடேஷன் என்பது ஒரு 13 to 80 சைக்கிள்ஸ்லயே நம்ம மனதை இயங்க வைப்பதுதான் மெடிடேஷன். அவ்வளவுதான். தீட்டா வேவ்ஸ் 4 to 7ல இயங்க வைக்கிறது தான் மெடிடேஷன். அவ்வளவுதான். அந்த மெடிடேஷன் என்பது நம்ம துறவு நிலைக்கோ அல்ல குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கோ கிடையவே கிடையாது. நம்மளுடைய உயிரை அறிந்து கொள்ளணும், நம்ம மனதை வளமாக்கி கொள்ளணும். இதற்காக பயிற்சிகள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனதை வளப்படுத்தாம மனதின் மேன்மை தெரியாம மனதோடையே 14 to 40லே வாழும் பொழுது கடுமையான மன உளைச்சல், நோய்கள், உடல்ல பாத்தீங்க அப்படின்னா மனம் சார்ந்த நோய்கள் தான் ஃபர்ஸ்ட் மனதுக்கு தான் நோய் வருமா, அப்புறமா தான் உடலுக்கு வருமா. அப்ப உடலுக்கு வரும் பொழுது அது உடல் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப 6 தீய குணங்களுக்கு 6 நல்ல குணங்களை வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. இது நீங்க இன்னொன்னு எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த நல்ல குணங்களுக்கு பிராக்டிஸ் பண்றோம். பேராசை நிறைமனமாகவும் கோபத்தை சகிப்புத்தன்மையாகவும் மாற்றிக்கொள்கிறோம். வஞ்சத்தை மன்னிப்பு குணமாக மாற்றிக்கொள்கிறோம். முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக ஆண் பெண் 2 பேருமே மாற்றிக்கொள்கிறோம். உயர்வு தாழ்வு மனப்பான்மையை வந்து நேர் நிறை மனமாகவும் மாற்றிக்கொள்கிறோம்னே வச்சுக்கோங்களேன். அப்ப மாற்றிக்கொள்ளும் பொழுது சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலும் பல நல்ல எண்ணங்களை கொடுக்கும். இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய தாய் தேவகியை வந்து சிறைச்சாலையில போட்டுறீங்க, என் மாமா போட்டுறாரு கம்சனு, எங்க அம்மாவுக்கு வந்து 7 குழந்தைகள் பிறக்குது, 7 குழந்தைகளும் கொன்னுடுறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு குழந்தை சாகும் பொழுதும் வீரம் பிறந்தது, தியாகம் இருந்துச்சு. அம்மாக்கு வேற வழியில தியாகம் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வீரம் வந்து 8வது குழந்தையாக நான் பிறக்கும் பொழுது இந்த குழந்தையை காப்பாற்றியே ஆகணும்னு என் தந்தை கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அவங்க மயங்கிடுறாங்க. அப்ப அந்த வீரம் வந்ததுன்றார். தியாகத்துக்குள்ள வீரம் ஒளிந்திருக்கிறதுன்றாரு. நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப ஒவ்வொரு நம்ம சொல்றோம் 6 நல்ல குணம் 6 தீய குணம்ன்றோம். ஆனா இந்த நல்ல குணங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அதற்குள்ளே ஒளிந்திருக்கிற மற்ற நல்ல குணங்களும் நமக்கு அதாவது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் மாதிரி ஆடி தள்ளுபடி மாதிரி வந்துடும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்கள் வைத்துக் கொள்ளணும்னு பிராக்டிஸ் பண்ணி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி நம்ம லைஃபை நல்லா கொண்டு போகணும், நம்ம குடும்பத்துல நல்லா வாழணும், உற்றார் உறவினர்களோட சந்தோஷமாக இருக்கணும், அக்செப்டன்ஸ்க்கு வரணும், என்னுடைய தேவை என்னவோ நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேனோ எனக்கு தேவைதான் கிடைக்கும், அடுத்தவர்களை பற்றி வேற எதுவும் நான் பொறாமைப்படுவதில் கூடாது. இந்த எண்ணங்கள்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது தேவையான நல்ல எண்ணங்களும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக உள்ள வந்துரும்ன்றார். இதுதான் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை கொண்டு மியூட் பண்ணி நம்மளை கொண்டு போகும் அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல பாதையை நமக்கு உருவாக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எங்க லைஃப்ல எல்லாம் ரொம்ப நடக்குது. இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மகான்கள் சொல்றது ஒரு வழி. என்ன வழி அப்படின்னா, குடும்பம் என்பது ஒரு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நீ உனக்கு எது வேண்டுமோ அது வந்து கண்டிப்பாக வந்து சேரும். நீ வந்து தான் தனது என்ற இந்த தன்முனைப்பு இல்லாம வாழும் பொழுது உனக்கு வேண்டியது வேதாத்திரி மகர்ஷி இதை இன்னும் உயர்வா சொல்லுவாங்க. நீங்கள் எப்பொழுது மைண்டை வந்து 14 to 40ல இருந்து கொண்டு வந்துருங்க, மன அலைச்சல குறைச்சிருங்க, 13 to 8க்கு வாங்க, இல்ல ஆல்பாக்கு வாங்க, இல்லைன்னா தீட்டாவேக்கு 4 to 7க்கு வாங்க. இது வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க வாழ்க்கைக்கு என்ன இரையாக இருக்கிற பிரபஞ்சமே தகுந்த நபர் மூலம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும். இது கண்கூடாக பார்க்கலாம் அப்படிங்கிறார். இது எங்க லைஃப்லயும் ரொம்ப நடந்திருக்குங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன்,
மகரிஷி இதெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் அப்படின்னு சொல்வார். உங்களுக்கு இது தானா நடந்தது, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நாங்க நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம், இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்களே அப்படின்னு. அதனாலதான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. சிவானந்தர் ஒருத்தர் வாழ்ந்தார், உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். அப்துல் கலாம், நமக்கு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் வந்து அவர் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். அவரால் ஆக முடியல. அவர் ரொம்ப வருத்தமா ரிஷிகேஷ்க்கு போறார். ஒரு நண்பரோட போகும்பொழுது அங்க சிவானந்தர் ஆசிரமத்துல போய் அங்க சிவானந்தர் லெசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறார். பகவத்கீதை சாப்டர் 11 எடுத்துட்டு இருக்கிறார். சாப்டர் 11 எடுத்துட்டு இருக்கிறப்ப இவர் உள்ள போய் உட்கார்றாரு ஒரு ஃப்ரெண்டோட. அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு. அப்ப அப்துல் கலாம் சொன்னாராம், இல்லைங்க சாமி, இந்த மாதிரி நான் பைலட் ஆகணும், ஆனா நான் செலக்ட் ஆகல அப்படின்னு போது அவர் உடனே சொன்னாராம், பரவாயில்ல, நீ வந்து உனக்கு இதை விட ஏதோ இறைவன் கொடுக்கறதா இருக்குது, நீ வேற வகையில ஏதாவது முயற்சி பண்ணு. அவர் என்ன சொன்னாராம், இடும்பைக்கு இடும்பை கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு. 11வது சாப்டர் வந்து அர்ஜுனனுக்கு அதை போதிச்சுட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர். அந்த வகுப்பு இவர் நடத்திட்டு இருக்கிறாராம் சிவானந்தர். அப்பதான் அப்துல் கலாம் ஐயா போறாங்க உள்ள. அப்ப இவருக்கு 11வது சாப்டர் நான் அப்புறமா வீட்டுல வந்து கீதையை படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்ல நூல் அது, அதை நீங்க படிச்சு பாருங்க, பைபிள், குரான், கீதை இதெல்லாம் விடாதீங்க, இதுல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னார். அவரு ஆடியோ ஒண்ணு நீங்க கேட்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, இடும்பைக்கு இடும்பை கொடு, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு எனக்கு சிவானந்தர் சொன்னாரு. நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், நம்மளே துன்பப்படுறோம், இந்த துன்பத்திற்கு எப்படா துன்பத்தை நம்ம எப்படிடா கொடுக்கறது அப்படின்னா, அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒண்ணு இல்லைங்க, போனா போகுது, பைலட் ஆகலைன்னா என்ன அப்படின்னு. எது எனக்கு துன்பத்தை கொடுத்ததோ அந்த துன்பம் என்னை விட்டு போகணும் அப்படின்னா ஓகே, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் அந்த எண்ணம் எனக்கு வரல, துன்பத்தை கொடுக்கல, வேற வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் சயின்டிஸ்ட் ஆனேன், உலகம் முழுவதும் நான் பிரபலமானேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது மாதிரி பாத்தீங்கன்னா மகான்கள் எல்லாமே அதே சொல்றாங்க. நீங்க மனதை போட்டு வலுக்கட்டாயமாக இழுக்காதீங்கன்றாங்க. உங்க தேவைக்காக அதை இழுத்தா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய், கிடைக்கலன்னா ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போயிடும், கிடைச்சா சந்தேகப்படும், அவ்வளவுதான். அப்ப எப்பதான் நிம்மதியா இருக்கிறது? அந்த கொஸ்டின் ஒண்ணு வருது பாருங்க, எப்பதான் நம்ம நிம்மதியா இருப்போம்? வேதாத்திரி இதுக்கும் சொல்றாரு, நீங்க தூக்கத்துலதான் நிம்மதியா இருப்பீங்கன்றார். அப்ப கூட உங்களுக்கு கனவு தொல்லையா வருங்கிற. தூக்கத்துல அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க, முழிச்ச உடனே அவேர்னஸோட நல்லது செய்யணும், அவ்வளவுதான். இதுக்குதான் தியானம்ங்கிறாரு அவரு. அப்ப நம்மளுடைய மனம் என்பது, மனதின் மேன்மை என்பது எதுல இருக்குதுன்னா நம்மளுடைய சொற்களிலும் செயல்களிலும் எண்ணங்களிலும் இருக்கிறது. இதைதான் திரும்பி சிவானந்தரும் சொல்றார். எண்ணங்கள் என்பது பிரபஞ்சத்தில் மூவிங்ல இருக்குன்றார். எண்ணங்கள் நகர்ந்து ஒரு வேவ் லென்த்தாக, இப்ப வீடியோவா இருந்தா நான் சொல்லலாம், 2 கைகளை நீங்க இப்படி வச்சுக்கோங்க, நம்ம த்ரோ பாலை கையில பிடிப்போம்ல, த்ரோ பால் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாலை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 2 உள்ளங்கைகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸை கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தெரியும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். 2 உள்ளங்கைகளை முன்னாடி நீட்டிக்கங்க, ஒரு பால் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க 2 உள்ளங்கைகளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. 2 உள்ளங்கைகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு வேவ் வரும், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும். இது பிரபஞ்சம் முழுவதும் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. இதுதான் மேக்னெட், மகாநெட் அப்படின்வாங்க. அப்ப இந்த வேவ் லென்த், இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பது பல தாட்ஸ், இது வரைக்கும் வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணங்களை மூவ் பண்ணி கொண்டு இருக்குதுன்றார் சிவானந்தர். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காந்த அலை, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எண்ணங்களையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, நெகட்டிவ் எண்ணங்களையும் மூவ் பண்ணி கொண்டே போகிறது. யார் போட்ட எண்ணங்கள் இது அப்படின்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் போட்ட நல்ல எண்ணம், இதுவரைக்கும் வாழ்ந்த தீய மனிதர்கள் போட்ட தீய எண்ணம், ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குன்றார். அவர் இன்னொன்னு சொல்றாருங்க, ஈக்குவேஷன் சொல்றாரு. என்ன ஈக்குவேஷன் சொல்றாருன்னா, நல்ல மனிதர்கள் போட்ட எண்ணங்கள் 80% இருக்கான், தீய எண்ணங்கள் போட்ட மனிதர்களுடைய எண்ணங்கள் 20% தான் இருக்கான்.
சிவானந்தர் சொல்றார் 80% நல்ல எண்ணம், 20% தீய எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. அழகா சொல்றார் சயின்ஸ் படி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா இன்னைக்கு சமுதாயத்திலேயோ மனிதனோ இந்த 20% எண்ணங்கள்ல தான் ஈர்த்துக்கிறான். தன்னை அறியாமையே தன்னுடைய பிரெயின் செல்ஸ் வழியாக, தன்னுடைய தலை உச்சி வழியாக தீட்டா வேவ் இருக்கிற 4 to 7 லெவல்ல இருக்கிற பிரெயின் செல்ஸை 14 to 40ல இயக்கிக்கிட்டு 14 to 40ல கெட்ட எண்ணங்கள் இருக்கிற அலை இயக்கத்தை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத மூவிங்ல இருக்கிற 14 to 40 சைக்கிள்ஸ்ல போட்ட தீய எண்ணங்களை அவனுக்கு தெரியாமல் ஈர்த்து கொள்கிறான். இவனும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஈர்க்கும் பொழுது ஏற்கனவே இவங்கிட்ட இருக்கிற தீய குணம் வெளியில இருக்கிற தீய குணத்தோட ஜாயின் பண்ணி இந்த மூளை விரித்து காட்டுகிறது. உடனே செயலுக்கு வந்துடும். அப்ப இவனுடைய தாட் என்னவோ அதற்கேற்ற சொல்லும் செயலும் வருகிறது. 20% நல்ல எண்ணத்தை ஈர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்டே நல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது வெளியில வரும். இதைதான் தியானம் மூலமாக மாத்துறாங்க. பிரெயின் செல்ஸை பழக்கத்தில் இருந்து விளக்கத்திற்கு கொண்டு வாங்க. அப்ப பிரெயின் செல்களை 4 to 7 சைக்கிள்ஸ்லயே இயங்க வைத்துக் கொள்ளுங்க. 4 to 7 தீட்டா வேவ்ஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரெயின் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சத்துல இருந்து நம்ம மனதுக்கு தேவையான 20% இருக்கிற கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு 80% இருக்கிற நல்ல எண்ணங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமையே உங்க மனம் அமைதியாக இருக்கும். 80% நல்ல எண்ணத்தை ஈர்த்து கொள்ளும் ஒரு பயிற்சியை, ஒரு தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்ககிட்ட 14 to 40ல எண்ணங்கள் வரலாம், தீய எண்ணம் வரலாம், கண்டிப்பா வரலாம். ஆனால் அது செயலுக்கு வராது. இது ஒரு மனதை பழக்கும் குறுக்கு வழி. கடவுளை அறிய ஒரு குறுக்கு வழி உண்டா? கொஸ்டின் இருக்கு. உண்டு. இதுதான். அப்ப என்ன சொல்றாரு சிவானந்தர்? 80% நல்ல எண்ணத்தை ஈர்த்து கொள்ளும் மனிதனாக வாழுங்கள். இதுக்கு என்ன டெக்னிக், மந்திரமா சொல்லிக்கோங்க, பிரேயரா பண்ணிக்கோங்க, கோயிலுக்கா போய்க்கோங்க, மன அலைச்சூழலை குறைக்கணும், அவ்வளவுதான். தொழுகையா பண்ணிக்கோங்க, சர்ச்சுக்கா போய்க்கோங்க, என்னவோ செய்யுங்க. ஆனா 14 to 40ல நில்லுங்க. அங்கேயே நின்னுடாம 14 to 40ல இருந்து கீழே இறங்கி மனதை புருவ மத்தியில இருக்கிற 13 to 8 மனச்சூழலுக்காவது வாங்க, ஆக்னாக்கு வாங்க, இல்ல தலை உச்சியில துரியம் என்கிற தீட்டாவை 4 to 7க்காவது வாங்க. அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை ஈர்க்கணும். அப்ப இன்னைக்கு சமுதாயம் பாருங்க, இதுல வேதாத்திரி வரார். பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இந்த 5 நடக்குது சமுதாயத்துல. ஏன் அப்படின்னா 700 கோடி மக்களும் மனம் தூய்மை இல்லாமல் 14 to 40 சைக்கிள்ஸ்ல வாழும் பொழுது இந்த 20% இருக்கிற கெட்ட எண்ணத்தை ஈர்த்து கொள்கிறோம். அப்ப 700 கோடி மக்கள்கிட்டையும் அது பிரதிபலிக்குது. 20% தான் இருக்கு பிரபஞ்சத்துல, அதை ஈர்த்துக்கிறான் மனிதன். 700 கோடி மக்களும் இழுத்து கொள்ளும் பொழுது அது சமுதாயத்தில் 10 பொய் சொல்றவன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, திருடுவான். 10 பேர் சேர்ந்து கொலை பண்றவன் என்ன பண்ணுவான்? சூது. 10 முறையற்ற பால் கவர்ச்சியா இருக்கிறவன் பெண்ணை துன்புறுத்துவான். இது நடக்கும், கேங்கா நடக்கும். இதைதான் மகரிஷி வேதாத்திரி சொல்றாரு, மனிதனுடைய தீய எண்ணங்களை இயற்கையில் பூகம்பமாகவும் சுனாமியாகவும் வருகிறது. சமுதாயத்திற்கு கூட மனிதனுடைய மனதில் இருக்கிற தீய எண்ணங்கள் சமுதாய களங்கமாக வரும் அப்படின்னு அவர் முடிக்கிறார். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தீய எண்ணம் பிரபஞ்சம் வரைக்கும் போய் இயற்கையவே மாத்துது அப்படின்னா மனதுக்கு இதனுடைய மேன்மை உண்டா? ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் இருக்கிற எண்ணம், மனம், மன அலைச்சூழல் இயற்கையவே அசைக்குது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. எங்கேயோ மழை பெய்யுதே, இங்க மழை பெய்யலையே கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இன்னும் இல்லப்பா, மனிதன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அலை இயற்கையை அப்படியே புரட்டி போடுது. கடல்ல போய் மழை விழுகுது, எங்க தேவையோ அங்க மழை வரமாட்டேங்குது, கடல் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. அதுக்கு வேண்டியது மழை பெய்யணும். இயற்கையில கடல் நீர் ஆவியாகணும்,
மேகத்துக்கு போகணும், பொழியணும். இதுதான் சயின்ஸ். இதுதான் நடக்குது. அப்போ நம்மளுடைய மனதை நாம சரி செய்யல, மன அலைச்சூழலை குறைத்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லதாக மாற்றிக்கொண்டோம் என்றால் இது சமுதாயத்துக்கும் நன்மையை கொடுக்குது, இயற்கைக்கும் நன்மையை கொடுக்குது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட இந்த மனம் என்பது எப்படி இருக்கு, உயிரினுடைய அலை இயக்கமாக இருக்கிறது, இந்த மன அலைச்சூழல் இப்படி இருக்குது, பீட்டா, தீட்டா, ஆல்பா, டெல்டா வேவ்ல இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை சரி செய்வதற்கு மனதை பழக்கதான் முடியுமே தவிர அதை அடக்க முடியாது. இந்த மனதை பழக்குவதற்கு சில பயிற்சிகள் நம்ம செய்ய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் இல்லை, இது உண்மையும் கூட. இதுக்குதான் நிறைய மகான்கள் பிரயத்தனம் படுறாங்க. இதுக்குதான் கிளாஸஸ் நிறைய போகுது. யார் யார் செய்யலாம் அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே செய்யலாம். மூச்சு பயிற்சி இருக்கு, எவ்வளவோ வகைகள் இருக்கிறது. அது வரையில் இந்த மனதின் மேன்மை என்பது அபரிதமான ஆற்றல் கொண்டது. இந்த மனதை வைத்து இறைவன்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இயற்கைனா என்னன்னு அறிந்து கொள்ளலாம். இதுதான் மனதின் மறுமுனை தெய்வம் என்றும், மனம் ஒரு புதையல் என்றும், மனம் ஒரு பொக்கிஷம் என்றும் மகான்கள் கொண்டாடுகிறார்கள். ஓஷோ தான் சொல்லுவாங்க, மனம் என்பது ஒரு கூட்டத்தோடவே இருக்குன்றார். நீங்க யாரை பாக்குறீங்களோ இந்த மைண்டு வேவு அந்த மைண்டு வேவோட லிங்க் ஆயிடுமா. அங்க இருக்கிற பிளஸையும் எடுத்துக்குமா, மைனஸையும் எடுத்துக்குமா, ரெண்டையுமே எடுத்துட்டு வருங்கிறார். நீங்க ஒரு எங்க போனாலும் யார்கிட்ட என்ன இருக்கோ உங்களுக்கு தெரியாமையே இந்த அலை இயக்கம் அங்க போகும். அங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து உங்களுடைய ஜெனடிக் சென்டர்ல வச்சுக்கோன்றாரு ஒரு விஷயம். அதனாலதான் அந்த காலத்துல மகான்கள் யாரையும் பார்க்கவே பயந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்துருமோ, நம்ம மாறிடுவோமோ பயந்து விலகி வாழ்ந்தார்கள். ஆனா குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தோடு இருந்து யோகம் செய்யும் ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொண்டால் நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சிறக்கலாம். இந்த மனதின் மேன்மையை அறிந்து கொண்டு வாழ்வில் இது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்தது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் தத்துவத்துக்குள்ள போயிடும். இதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்த மேடம் சித்ரா மேடம் அவர்களுக்கும் இதுவரையிலும் இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏதாவது டைம் இருந்ததுன்னா கேள்விகள் இருந்தா கேள்வி. தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். மேம் யாராவது क्वेश्चंस ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஒரு few minutes இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆயிடுச்சு டைம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். கொஞ்சம் ஆமா, இன்னைக்கு ரொம்ப 1 hour ஆயிடுச்சு மேடம். ஆமா, யாராவது கேட்கணுமா? anything you want to ask? இது கண்டினியூஸ் செஷனா இருக்கும். ஸோ எவ்ரி மண்டேவோ இல்ல என்ன ஃபாலோயிங் வீக்ல எந்த டேஸ்னு we will communicate. கேள்விகள் இருந்தா கூட எழுதி நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கூட கேட்கலாம். அடுத்த Next கிளாஸ். week கூட okay. ஓகே மேம், தேங்க்யூ. Okay. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Thank you.